டிசிப்ளின் இல்லாத மனிதன் பலவீனமாக பிறக்கவில்லை, ஆனால் பலவீனமாக வாழ முடிவு செய்கிறான். இந்த ஒரு வரியை இன்று உன் மனசுக்குள் ஆழமாக பதித்து வை. ஏனா வாழ்க்கையில் உன்னை தடுக்கிற பெரிய எதிரி வெளியில் யாரும் இல்லை, அது நீதான். உன் சோம்பேறித்தனம்தான், உன் தள்ளி போடுற பழக்கம்தான், உன் கட்டுப்பாடில்லாத வாழ்க்கைதான். நீ யோசிச்சு பாரு, தினமும் அலாரம் அடிக்குது, ஒரு கனவோட நீ தூங்குற. ஆனால் காலையில் அலாரம் அடிச்சதும் என்ன ஆகுது? இன்னும் 5 நிமிஷம் அப்படின்னு நீ உன்னையே ஏமாற்றிக்கிற. அந்த 5 நிமிஷம்தான் உன் பலவீனம். அந்த 5 நிமிஷம்தான் உன் தோல்வியின் ஆரம்பம். உலகத்தில் பெரிய பெரிய கனவுகள் எல்லாம் சின்ன சின்ன பலவீனங்களால தான் அழிக்கப்படுது. பலவீனம் அப்படின்னா உடல் பலம் இல்லாதது கிடையாது, மனசு முடிவு எடுக்க முடியாத நிலைதான் பலவீனம். தெரியும் படிக்கணும், தெரியும் உடற்பயிற்சி செய்யணும், தெரியும் திறமையை வளர்த்துக்கணும், ஆனா செயல் இல்லை. இதுதான் பலவீனம். அறிவு இல்லாதது பிரச்சனை இல்லை, செயல் இல்லாத அறிவுதான் பிரச்சனை. உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் யாரும் சூப்பர் ஹீரோஸ் கிடையாது. அவர்களுக்கும் சோம்பேறித்தனம் வந்தது, அவர்களுக்கும் பயம் இருந்தது, அவர்களும் தோல்வி அடைந்தவர்கள்தான். ஆனால் அவர்களுக்கும் உன்னுக்கும் இருக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுதான், டிசிப்ளின். அவர்கள் மனசு சொல்லாத நாளிலும் எழுந்தார்கள், உடம்பு வலித்த நாளிலும் ஓடியார்கள், யாரும் பாராட்டாத நாளிலும் உழைத்தார்கள். நீ இன்று உன்னை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நாளை வாழ்க்கை உன்னை கட்டுப்படுத்தும். இன்று நீ தூக்கத்துக்கு அடிமையானா நாளை சூழ்நிலைக்கு அடிமையாகவே. இன்று நீ மொபைலுக்கு அடிமையானா நாளை பணத்துக்கு அடிமையாகவே. இன்று நீ சோம்பேறித்தனத்துக்கு அடிமையானா நாளை பிறர் முடிவுகளுக்கு அடிமையாகவே. கட்டுப்பாடில்லாத வாழ்க்கை என்றால் அது மெதுவாக அழியும் வாழ்க்கை. நீ கவனிச்சிருக்கியா? பல பேர் மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து 2 நாள் ஃபயரா இருப்பாங்க, 3வது நாளே பழைய வாழ்க்கை. ஏன் தெரியுமா? மோட்டிவேஷன் உணர்ச்சி, டிசிப்ளின் முடிவு. உணர்ச்சி மாறும், முடிவு மாறக்கூடாது. அதனாலதான் டிசிப்ளின் இல்லாதவன் எப்போதும் ஆரம்பித்த இடத்திலேயே திரும்பி வந்து நிற்பான். நீ உன்னோட வாழ்க்கையை நேர்மையாக பார்த்து கேள். தினமும் உன் கனவுக்காக எவ்வளவு நேரம் செலவிடுற? 3 மணி நேரம் சோசியல் மீடியாவுக்கு இருக்குது, ஆனால் 30 நிமிஷம் உன் வளர்ச்சிக்கு இல்லைனா நீ வெற்றியை எதிர்பார்க்க கூடாது. கடுமையான உண்மைதான், ஆனா இதுதான் உண்மை.